போட்டி தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சதவீதம் பற்றிய கணக்குல பார்க்க போறோம். இதுல முதல் கணக்கு பார்த்தோம்னா 5% ஆஃப் 25% ஆஃப் rupees 1600 வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆஃப்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா கவனிங்க, ஆஃப்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன சிம்பிள்னா பெருக்கல்னு அர்த்தம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 5% எப்படி எழுதுவேன்? 5/100 பெருக்கல் அடுத்து ஒரு 25/100 ஆஃப்னா பெருக்கல் அதோட வேல்யூ 1600 என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம அடி கொடுக்குமா? இது ஓர் 25 25 4 25 100. இது திருப்பி ஓரஞ்சு ஈரஞ்சா 10. இதுல ஓர்னாங்க 4 4 16 0 அப்படி மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இந்த ஓர் 20 20 20 20 400. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 20 அப்படிங்கிறது எனக்கு இதோட ஆன்சரா கிடைச்சிடும். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு கவனிங்களேன். இதுலயும் 10% ஆஃப் 24% ஆஃப் எக்ஸ் இஸ் 240 கொடுத்துருக்கான். போன கணக்குல ஆஃப் கொடுத்துருந்தா இந்த இடத்துல இஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். இதுக்கு சமமா இருக்குன்னு அர்த்தம். பார்த்துருமா? இப்போ முதல் கணக்கு 10/100 நம்ம ஆஃப் கொடுத்துருந்தா பெருக்கிடுவோம். அடுத்து 24/100 பெருக்கல் எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் 240 கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எனக்கு எப்பயுமே ஆஃப்னு கொடுத்துருந்தா எப்படி பெருக்கலோ அதே மாதிரி இஸ் அந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருந்தா அதோட வேல்யூ என்னன்னா எனக்கு என்னவா இருக்கும்னா அதோட வேல்யூ சமம், அதோட எக்ஸோட இந்த மொத்த வேல்யூ தான் எனக்கு 240 கிடைச்சிருக்கு. இதுல தென் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இதுல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்குமா? இப்போ 240 பெருக்கல் அப்படி ஒரு கோடு போட்டுருங்க. எனக்கு பகுதியில் இருக்கிறது அப்படி தொகுதிக்கு போகணும். 100 × 100. அடுத்து தொகுதியில் இருக்கிற பகுதிக்கு 10 × 24. ஓகேவா? இப்போ இந்த 10க்கு இந்த 10 அடிச்சோம்னா 100. ஒரு 24 24 10 24 240. மொத்தமாக பெருக்கினீங்கன்னா 10 × 10 100 × 100. இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எனக்கு 10,000 கிடைக்கும். திருப்பி நான் சொல்றேன், இந்த கணக்குல என்னன்னா நமக்கு ஆஃப் கொடுத்திருந்தா பெருக்கல், அதாவது 10% மற்றும் 24% மற்றும் எக்ஸின் மதிப்பு 240 அர்த்தம் இந்த கணக்குல. சரிங்களா? கொஞ்சம் பார்த்து தெளிவா எழுதிக்கோங்க. போன கணக்கும் இந்த கணக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. அதுக்கு போன கணக்கு கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். கவனிங்க. இப்போ என்ன கேட்டிருக்கானாக்க ஒரு நம்பரை 8/5 பெருக்குவதற்கு பதிலாக 5/8 தவறாக பெருக்க கிடைக்கும் பிழையில் ஏற்படும் சதவிகிதம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிழையில் ஏற்படும் சதவிகிதம் இதுதான் அந்த கணக்கோட முக்கியமான பாயிண்ட். என்னன்னு பார்ப்போம். நான் கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே நான் ஒரு நம்பரை நான் 10ஆல பெருக்கிறதுக்கு பதிலாக 15ஆல பெருக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் டிஃபரெண்ட் தெரியும். நான் 5 நம்பர் கண்டுபிடிச்சிருவேன். நான் 5 நம்பர் கூடுதலா வச்சு பெருக்கிருக்கேன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஆனா இந்த கணக்குல அப்படி கொடுக்காம அவன் என்ன கொடுத்துருக்கான்? பின்னத்துல கொடுத்துருக்கான். கவனிச்சிங்களா? அப்ப பின்னத்துல கொடுத்தா என்ன பண்ணலாம்னா அவன் கொடுத்த நம்பர் பின்னத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 5/8ஆல பெருக்கிறதுக்கு பதிலாக 8/5ஆல பெருக்கிறதுக்கு பதிலாக 5/8ஆல பெருக்கிட்டேன். தவறா பெருக்கிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா கீழே இருக்க அந்த 2 நம்பருக்குமே மீச்சமா எடுத்துட வேண்டியதான். எனக்கு மீச்சமா எடுத்தா 8×5 40 கிடைக்கும். ஏன்னா இந்த நம்பரை நான் கொடுக்க பெருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பிரிக்கிறோமா? இதே இது 8/5 பெருக்கல் 40, அதே மாதிரி 5/8 பெருக்கல் ஒரு 40. ஓகேவா? இப்போ ஓரஞ்சு 5 8×5 40, ஓரெட்டு 8 ஐ8 40. இங்க 8×8 64, இங்க ஐ5 25. இப்ப பாருங்களேன், வித்தியாசம் நமக்கு தெரியும். பார்த்த உடனே 64ஆல பெருக்கிருக்கணும், தவறுதலா 25ஆல பெருக்கிருக்காங்க. ஓகேவா? அப்ப ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் பார்ப்போமா? சரி. அப்ப 4ல 5 போகாது, 14ல 5 போச்சுன்னா 9, 5ல 2 போச்சுன்னா 3 டிவைடு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோட வித்தியாசத்தை நான் மேல எழுதுவேன். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பிழையில் ஏற்பட்ட சதவீதம் கேட்டிருக்கான். எது பிழையா இருக்கு? இந்த நம்பர் தான் எனக்கு பிழையா இருக்கு. அந்த நம்பர் நான் அப்படி கீழே எழுதிடுவேன். இன்ட்டு சதவிகிதம் 100. ஓகேவா? 100% எழுதிடுவேன். ஓகேவா? இப்ப கவனிங்க. இந்த நம்பர் நான் அடிக்கிறேன். ஓர் 25 25, 4 25 100. இந்த 2 பிரிக்கிறோமா? 9 4 36 6, மிச்சம் 3, 4 3 12, 12 3 15. அப்ப எனக்கு பிழையால் ஏற்பட்ட சதவீதம் எவ்வளவு? 156%. இப்ப நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். கவனிங்க. ஒரு பொருளோட விலை 20% அதிகரித்து பின் 30% குறைகிறது அப்படின்னா விலையில் ஏற்பட்ட மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்பான். நான் எப்பயுமே என்னன்னா சதவீதத்தை பொறுத்தவரை எப்பயுமே அந்த பொருளோட விலை 100% தான் இருக்கும். ஓகேவா? அது முதல் பாயிண்ட். அடுத்து நான் பொருளோட விலை அதிகரிக்குது அப்படிமா அதிகரிக்குதுன்னு சொன்னாங்கன்னா
நான் 100ல இருந்து ப்ளஸ் பண்ணுவேன். அதை ஒருவேளை குறையுதுன்னு சொன்னாங்கன்னா நான் 100ல இருந்து அதை மைனஸ் பண்ணிடுவேன். கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் 100ல இருந்து என்ன செய்வேன், மைனஸ் பண்ணிடுவேன். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். நம்ம முதல்ல பார்ப்போம். ஒரு பொருளோட விலை எப்பயும் நான் என்னதுன்னா, நான் 100 ரூபா கொண்டு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டு போயிருக்கேன். அந்த பொருளோட விலை முதல்ல 20% அதிகரிக்குது. அப்போ 100ஓட கூட்டினோம்னா 120/100. அடுத்து அந்த பொருளோட அதே விலை தான் 30% குறையுது. அப்போ 100ல இருந்து 30 கழிச்சோம்னா 70/100. இப்போ நான் 100 ரூபா கொண்டு போயிருக்கேன்னா, இப்போ இதையும் அடிச்சு விட்டுருவேன். இந்த ரெண்டு நம்பரையும் கட் பண்ணி விட்டுருவேன். 12 × 7 7 12 84%. நான் 100 ரூபா கொண்டு போயிருந்தேன், ஆனா பொருளோட விலை என்னவாயிருச்சு, 84 குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா 100ல இருந்து 84 கழிச்சிட்டோம்னா 16% குறைவு அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆன்சர் என்ன கொடுத்துருப்பானாக்க, அதிகம்ங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கும், குறைவு இருக்கும். கணக்கை செய்யும் போது கரெக்டா 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. அப்படிதான் நான் சொல்றேன். நான் 100 ரூபா கொண்டு போயிருக்கேன், நான் 84 ரூபா தான் பே பண்ணியிருக்கேன். அப்படின்னா எவ்வளவு, 16 ரூபா கம்மியா பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதோட ஆன்சர். ஓகேவா? சரி, எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போ என்னன்னா, ஒருவர் தனது வருமானத்துல 60% வாடகைக்கும் 10% உணவிற்காகவும் 5% நன்கொடையாகவும் கொடுக்கிறார். அப்படி கொடுத்துட்டு மீதமுள்ள தொகையை தான் சேமிக்கிறாரு. அவரது சேமிப்பு 4000 இருந்துச்சுன்னா அவரோட வருமானம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா, மொத்தத்துல நம்ம என்னென்ன செலவு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முதல்ல ஒரு 60% என்ன பண்றாங்க, அவர் வாடகைக்காண்டி செலவழிக்கிறாங்க. அடுத்து ஒரு 10% உணவுக்காக, அதுக்கப்புறம் ஒரு 5% நன்கொடையா செலவழிக்கிறாங்க. இப்போ கூட்டுங்க, மொத்தமா கூட்டினோம்னா எனக்கு 75% அவங்களோட செலவுல முடிஞ்சு போயிடும். மிச்சம் இருக்கிறது என்னவா இருக்கும், 25% தான் அவங்களோட சேவிங்ஸா இருக்க போகுது. சொல்லுங்க, புரியுதுங்களா? ஏன்னா சம்பளங்கிறது எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், சதவீதத்தை பொறுத்தவரை 100%. 100% முழுமையா அவரோட சம்பளத்தை வாங்கிடுவாங்க. அதுல செலவழிக்கிறது 75% செலவழிச்சிட்டாங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு, 25%. அந்த எனக்கு 25% தான் 4000 ரூபாய். கணக்குல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவரது வருமானம் என்ன, வருமானம் என்னவா இருக்கும், 100% இருக்கும். அந்த 100% எவ்வளவு, அவ்வளவுதான் வேலை. இப்ப என்னது, பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த 2 நம்பர் அடிக்கலாம், இந்த 2 நம்பர் அடிக்கலாம். குறுக்கால என்ன செஞ்சிருவாங்கனாக்க பெருக்கி விட்டுருணும், அவ்வளவுதான் வேலை. இப்போ 1 25 25, 4 25 100. இந்த நம்பரை குறுக்க பிரிக்க வேண்டியதான். 4000 × 4 16,000 அவங்க சம்பளமா இருக்கும். இதுதான் இதோட ஆன்சர். எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கை பார்க்கலாம், கவனிங்க. இப்போ அடுத்த கணக்கு என்ன சொல்றாங்கனாக்கா, ஏயின் வருமானம் X% அதிகமா இருந்தா பியின் வருமானம் எத்தனை சதவீதம் குறைவா இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. அதாவது 2 பேரை கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னு ஒருத்தர் இருப்பாங்க, பின்னு ஒருத்தர் இருப்பாங்க. நல்ல கவனிங்க. ஏ பி எனக்கு சதவிகிதம் கூடுது அப்படிமா, இங்க குறையும் கண்டிப்பா. ஏ பியை விட X% கூட இருக்காது, இல்லைன்னா பி ஏயை விட X அதிகமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாக்க, நான் முதல்ல சொல்றதுதான் கண்டிஷன் எழுதணும். ஏயோட வருமானம் X% அதிகம் அப்படின்னாக்க முதல்ல இவர் தான் அதிகம், அதனால X/100 + X தான் கொடுக்கணும். ஓகேவா? இன்ட்டு 100%. அதே நேரத்துல ஏயோட வருமானம் பியை விட கம்மியா இருக்கிறாரு அப்படின்னா நேரம் அப்படி போட்டிருக்கேன், அப்ப கம்மின்னு அர்த்தம். X/100 - X × 100%. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 2 ஃபார்முலா தான். இப்போ நம்ம கணக்குக்கு வந்துருவோம். ஏயின் வருமானம் 20% பியை விட அதிகம். அப்ப என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் நான் பயன்படுத்துவேன். அப்படின்னா பியின் வருமானம் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப நான் Xக்கு பதிலா 20% எடுத்துக்கிறேன். ஃபார்முலா அப்படி பாத்தீங்கன்னா X/100 + X × 100%. சரிங்களா? ஃபார்முலா அப்படி போட்டுருமா, 20 டிவைடு இங்க 100 + 20 தானே, அப்போ 120 இன்ட்டு ஒரு 100%. அடிச்சோம்னா 4 × 2 6 × 12. எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னாக்க 100 டிவைடு 6 கொஞ்சம் கொஞ்சமா அடி விடுங்க, 50 டிவைடு 3. இதை கலப்பு பண்ணமா மாத்திருமா? ஓகே. இப்போ 1 3 3, மிச்சம் 2 இருக்கு, 6 3 18. அப்போ 2/3% குறைவு அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா வரணும். ஏன்னா கணக்குல எப்பவுமே முக்கியம் என்னன்னா, கணக்குல என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை சதவிகிதம் குறைவுன்னு கேட்டிருக்கான். ஏஐ விட எத்தனை சதவீதம் குறைவு, ஆன்சர்ல குறைவுன்னு இருக்கணும். சில நேரத்துல இதே ஆப்ஷன் கொடுத்து அதிகமாக கொடுத்துருப்பான். கணக்கு கவனம் செய்யுங்க. எனக்கு ஏயோட வருமானம் அதிகமா இருந்தா கண்டிப்பா பியோட வருமானம் குறைவா தான் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கணக்கு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த கணக்குகளோட தொடர்ச்சியான பயிற்சி கணக்குகளை கொஞ்சம் கொடுத்துருக்கோம், அதை நீங்க செஞ்சு பாருங்க. முதல் கணக்கை நம்ம வாசிப்போம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 25% குறைக்கப்படும் போது அதன் விற்பனை விலை 20% அதிகரிக்கப்படுகிறது எனில் அந்த கடையின் மொத்த விற்பனையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? இதை நம்ம கணக்கு செஞ்சிருக்கோம். சரிங்களா? நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கனாக்கா, மாற்றம் எதுவும் இல்லை. பார்த்தீங்களா? 5% குறைவு,
10% அதிகரிப்பு குறைவு ரெண்டுமே இருக்கு. அப்ப கணக்கு கண்டிப்பா தெளிவா எழுதி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு தேநீரின் விலை 20% அதிகரிக்கும் பொழுது ஒருவர் தனது பயன்பாட்டில் 20% குறைத்துக் கொள்கிறார் எனில் அவரது செலவில் தேநீருக்கு குறைக்கப்படும் சதவிகிதம் என்ன? சரிங்களா? இதுவும் நம்ம செஞ்சு பார்த்த கணக்கு தான். நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் வந்து 2%, 4%, 6, 8. சரிங்களா? கண்டிப்பா செஞ்சு பாருங்க. 3ஆம் கணக்கு பார்ப்போம். 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 62,500. ஆனால் இடமாற்றத்தின் காரணமாக வருடத்திற்கு 4% மக்கள் தொகை குறைகிறது அப்படின்னா தற்போது மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? குறைகிறதுங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ப நான் அதுக்கும் சொல்லியிருக்கேன் என்ன செய்யணும், குறைதுனா என்ன செய்யணும், கூடுதல்னா என்ன செய்யணும் நம்ம கணக்குல பார்த்துருக்கோம். சரிங்களா? அது கவனமா செய்யுங்க. அப்ப ஆன்சர் எனக்கு 56,700, 57,600, 58,800, 60,000. பார்த்துக்கோங்க. ரொம்ப நியரஸ்ட் நம்பரா இருந்ததுன்னா நம்ம கால்குலேஷன் ரொம்ப கவனமா செய்யணும். சரிங்களா? பெருக்கி பார்த்து முடிச்சோடனே கண்டிப்பா அதை ஒரு தடவை ரீட் பண்ணி நீங்க கணக்கு திருப்பி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அப்பதான் நம்ம கணக்கு கரெக்டா பண்ணிருக்கோமா, ஆப்ஷன் கரெக்டா இருக்கான்னு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க தவறா பெருக்கிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஆப்ஷன்ல இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை கண்டிப்பா பெருக்க வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, ஒரு இயந்திரத்தின் விலையானது 4 வருடத்திற்கு 10% குறைக்கப்படுகிறது. இயந்திரம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்டது. மேலும் அதன் தற்போதைய விலை 8,748 எனில் இயந்திரத்தின் வாங்கிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் 10,000, 11,372, 12,000, 12,500 கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கையும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்ப அடுத்த கணக்கு பார்ப்போம். 5ஆம் கணக்கு பாருங்க. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% அதிகம் அப்படின்னா பியின் வருமானம் ஏயின் வருமானத்தில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. இந்த கணக்கையும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆன்சர் 75, 80, 90, 96 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு, ஏயின் வருமானம் பியை விட 50% அதிகமா இருந்ததுன்னா எனில் பியின் வருமானம் ஏயை விட எவ்வளவு சதவீதம் குறைவு? இப்பதான் நம்ம செஞ்சு பார்த்தோம். அதே கணக்கு நம்ம இருக்கு அதுலயே. ஆப்ஷன் 33, 33 1/4, 33 1/3, 33 1/2. பாத்தீங்களா? ஒரு 3 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கப்போ நீங்க கணக்கை கவனமா செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எக்ஸாம்ல அப்படிதான் இருக்கும். ஒரு நம்பர் அடுத்த நம்பர் ரொம்ப ரொம்ப நியரஸ்டா கொடுத்துருப்பாங்க. அடி கொடுக்கும்போது கவனமா அடி கொடுங்க. அடுத்து 7ஆவது கணக்கு பாருங்க. இரு எண்கள் முறையே 3வது எண்ணை விட 30%, 37% குறைவு. அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிக்கோங்க. குறைவு அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த கணக்கை திருப்பி போய் பாருங்க. சரிங்களா? அடுத்து, எனில் 2வது எண் முதல் எண்ணை விட எத்தனை சதவிகிதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்கான். 3%, 4% மற்றும் 7, 10% அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நான் கொடுத்துருக்கிறது மொத்தம் 7 கணக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது எல்லா கணக்குமே நீங்க என்ன செய்றீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பா இப்போ மொத்த கணக்கு பார்த்துக்கோங்க. முதல்ல நான் ஒரு 4 கணக்கு கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 கணக்கு, மொத்தம் 7 கணக்கு. ஓகேவா? எல்லா கணக்குமே செஞ்சு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இதே மாதிரி கணக்குகள் நிறைய தேர்வுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. தேர்வில் வெற்றி பெற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? நன்றி.